சென்னை அடுத்துள்ள தாம்பரம் நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ முற்றிலும் அணைக்கப்பட்டுவிட்டதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். தாம்பரம் நகராட்சி குப்பை கிடங்கில் கடந்த 4 நாட்களாக எரிந்து வந்த தீயை 6 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு படை வீரர்கள் 200 லோடு லாரி தண்ணீரை கொண்டு முற்றிலுமாக அணைத்தனர். இதையடுத்து பொக்லைன் எந்திரங்கள் உதவியுடன் குப்பைகளை சமப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணியை அமைச்சர் SP வேலுமணி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம்பரம் நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ போர்க்கால அடிப்படையில் அணைக்கப்பட்டு புகை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த குப்பை கிடங்கில் வெளியாட்கள் நுழைவதை தடுக்க கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நகராட்சிக்குட்பட்ட கன்னடபாளையம் இந்த குப்பை கிடங்கு தீ விபத்து போர்க்கால அடிப்படையில் 5 ஃபயர் சர்வீஸ் தீயணைப்பு வாகனங்கள், அதே போல் 3 செயின் வீல் பொக்லின், பெரிய பொக்லின், அதே போல் 2 சின்ன பொக்லின், அதே போல் 15 தண்ணீர் பிடிக்கின்ற டேங்கர் லாரி, கிட்டத்தட்ட 3 லட்சம் லிட்டர் தண்ணீர் இங்கே உபயோகப்படுத்தப்பட்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த தீ அணைக்கப்பட்டு கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனிடையே குப்பை கிடங்கில் தீ அணைக்கப்பட்டாலும் அங்கு புகை தொடர்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் தாம்பரம் பகுதியில் வசிக்கும் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த கன்னடபாளையத்தில் குப்பை தொட்டி எரிஞ்சிட்டு 1 வாரமாக எரிஞ்சிட்டு இருக்கு. இதை அணைச்சிட்டாங்க. அணைச்சி இருந்தாலும் இது புகை அடங்காத, இன்னும் புகை அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால நிறைய சிரமம் வந்துட்டு இருக்கு. மூச்சு திணறல் வருது. நிறைய வயசான பெரியவங்கலாம் இருக்காங்க, குழந்தைகள் இருக்கு. எல்லாருமே இங்கே நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம். நாங்கள் குப்பை மேடை அகற்றி அந்த நெருப்பை எல்லாமே அணைச்சிட்டாங்க. அணைச்ச பிறகும் அந்த மீத்தேன் வாயுவால புகை வந்து கொண்டே இருக்கு. அந்த புகையினால இருக்கிற தூங்க முடியல. ஆனாலும் இப்ப நெருப்போட தொல்லை ஒழிஞ்சுது. ஆனா இந்த கவர் என்ற ஒரு பிரச்சனை கவரால எரிக்கப்பட்ட அந்த பிளாஸ்டிக் பொருளால் நாங்கள் சுவாசிக்கிற சுவாசத்தினால எங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கு.